தமிழக தொழில்துறை தோல்வி அடைஞ்சு விட்டதா அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செஞ்சிருக்காரு. இது தொடர்பா அவரு எக்ஸ் தள பக்கத்துல வெளியிட்டிருக்க பதிவுல, திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாண்டி செல்ல தவறியதால நம்மோட தொழில்துறை இயந்திரம் செயலிழந்து போயிருக்கு, நம்மோட தொழில் முனைவோர் காத்திருக்காங்க, நம்மோட இளைஞர்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க, நம்மோட முதலீட்டாளர்கள் வேறு இடத்திற்கு போறாங்க, இதை மாத்த அதிமுக உறுதி பூண்டிருக்கு, இந்தியாவோட அடுத்த கட்ட தொழில்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு தலைமை தாங்க முடியும் அப்படின்னு நாங்க நம்புறோம், இதுவே சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2024 25 நிதியாண்டுக்கான தமிழ்நாட்டோட மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 17.23 லட்சம் கோடி ஆகும். அதுல உற்பத்தி துறை தோராயமா 35% பங்களிக்குது. இருப்பினும் அந்த துறையோட அடித்தளமான தளவாடங்கள், கிடங்கு மற்றும் போக்குவரத்து போன்ற துறைகள் சிறப்பா செயல்படல. கோயம்புத்தூர் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பூங்கா காலக்கெடுக்குல சரிவை சந்திச்சிருக்கு. 2023 வாக்குறுதி அளிக்கப்பட்ட கிடங்கு கொள்கை இன்னும் ஒப்புதலுக்காக காத்திருக்கு. அதிமுக தன்னோட பதவி காலத்துல 2015 மற்றும் 2019 ஆண்டுகள்ல 2 வெற்றிகரமான உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்புகளை நடத்துச்சு. கூட்டாக 3 லட்சம் கோடிக்கு மேல முதலீட்டை ஈர்த்துச்சு. அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துதலை எளிதாக்கியது, அனுமதிகளை விரைவுபடுத்தியது மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டு வணிகங்களாக மாற்றப்படுவதை உறுதி செஞ்சுச்சு. போக்க மாற்றுவதற்கு இது மிகவும் தாமதமாகல, ஆனா அதற்கு அரசியல் விருப்பமும் நிர்வாக ஒழுக்கமும் தேவை. தமிழ்நாடும் சென்னையை மையமாக கொண்ட மாதிரியை தாண்டி செல்ல வேண்டும். 2027க்குள்ள முன் மண்டலப்படுத்தப்பட்ட பிளக் அண்ட் பிளே உட்கட்டமைப்புடன் 25 மாவட்ட அளவிலான MSME கிளஸ்டர்களை உருவாக்க அதிமுக முன்மொழிகிறது. மதுரை மற்றும் சிவகங்கையில தொழில்நுட்பம் மற்றும் மின்னணுவியல், சேலம் மற்றும் ஹொசூர்ல பாதுகாப்பு உற்பத்தி மற்றும் காவிரி டெல்டா மற்றும் தெற்கு மாவட்டங்களை வேளாண் பதப்படுத்துதல் மற்றும் உணவு தொழில்நுட்பம் ஆகியவை கவனம் செலுத்தும் பகுதிகளில் அடங்கும்.